அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இப்போ நம்ம ராகி மாவை வச்சு வாழைப்பழம் வச்சு வெல்லம் வச்சு ஒரு இனிப்பு அடை பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான வெல்லம் இதை நம்ம கொஞ்சோண்டு தண்ணி வச்சு அதை கொட்டி நம்ம காய்ச்சி அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த அளவுக்கு வாழைப்பழம் எடுத்துருக்கேன். இது கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து இதில் போட்டுக்கணும். இதுக்கு தேவையான தேங்காய் போடுறேன். தேங்காய், கொஞ்சோண்டு சால்ட்டு, ஏலக்காய். இப்போ நான் வாழைப்பழத்தை அடிச்சுட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி அடித்து இதில் கொட்டிக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த வெல்லத்தை எடுத்து ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஊற்றிட்டு மாதிரி கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் லைட்டாக சட்டி காஞ்சதுக்கப்புறம், இந்த பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மாதிரி தண்ணியில் நினச்சிக்கோங்க.
ஊற்றிட்டு வெந்ததுக்கப்புறம் வெந்துச்சு. திருப்பி போட்டுருவோம். வெந்துச்சு. நம்ம எடுத்து வெந்துச்சு நல்லா நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ராகி அடை பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கார அடை பண்ணால் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க. அதனால் ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து ஈவினிங்கில் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்டு இது. பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.